அல்லாஹ்வுடைய திக்ர் என்றால் நாம் வாயால சொல்ற திக்ர் மட்டுமல்ல, நாம் அல்லாஹ்ட சிந்தனையோடு வாழுதல். அல்லாஹ்ட சிந்தனையோடு வாழ்றது என்றால் எங்களுடைய அன்றாட அமல்கள் எல்லாமே அல்லாஹ்வுடைய சிந்தனையினால் தான் நாங்க செய்றோம். நாங்க தொழுறதுக்கு அக்மிஸ் ஸலாத்த லிதிக்ரி, என்ன ஞாபகப்படுத்துறதுக்கு, என்ன திக்ர் செய்யறதுக்கு நீங்க தொழுங்க. தொழுகை அல்லாஹ்வுடைய திக்ர், நோன்பு அல்லாஹ்வுடைய திக்ர், ஹஜ்ஜு அல்லாஹ்வுடைய திக்ர். அதே மாதிரி கண் செய்கிற திக்ர், ஒரு ஹராமான பார்வையில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்றீங்க, கண் செய்கிற திக்ர். ஹராமான இசையிலிருந்து காதை பாதுகாத்துக் கொள்றீங்க, காது செய்கிற திக்ர். நீங்க நல்ல சிந்தனை எடுத்துக்கொள்ளுங்க, நல்ல குர்ஆன் ஹதீஸை பத்தி சிந்திங்க, மார்க்கத்தை பத்தி சிந்திங்க, அது சிந்தனை செய்கிற திக்ர். அதே மாதிரி திக்ர்ல எல்லாம் பெரிய திக்ர், பாவம் செய்யறதுக்கான சந்தர்ப்பங்கள் அமைந்தும் அல்லாஹ்வை நினைத்து பாவத்திலிருந்து உங்களோட ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களோட ஆன்மா செய்யற திக்ர், இந்த திக்ருடைய வாழ்க்கை இருந்தால் மனசுல பிரச்சனையே இருக்காது, மனசுல குழப்பமே இருக்காது. இது எப்ப இல்லாம போகுமோ அப்ப வாழ்க்கையில நெருக்கடி ஏற்படும், மனசுல குழப்பம் ஏற்படும். وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي. யார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய சிந்தனை திக்ர் இல்லையோ, அல்லாஹ் என்ன சொல்றான்? وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي, என்னுடைய திக்ரை, குர்ஆனை, ஹதீஸை, மார்க்கத்தை யார் புறக்கணிப்பாரோ, அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாமல் யார் வாழ்வாரோ, அல்லாஹ் சொல்றான் ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா, அவர்களுக்கு நாம் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். நெருக்கடியான வாழ்க்கை, மனசுல நிம்மதி இல்லை, மனசுல குழப்பம். அல்லாஹ் அதுக்கு உடனே அல்லாஹ் தஆலாவுக்கு ஒரு பதிலையும் சொல்றான். وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً لَنكًا, யார் அல்லாஹ்வுடைய திக்ரை புறக்கணிப்பார்களோ நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். அடுத்து அல்லாஹ் சொல்றான் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய திக்ரில் தான் உள்ளத்துக்கு அமைதி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய திக்ரினால் தான் உள்ளம் அமைதி பெறுகிறது. அல்லாஹ்வுடைய திக்ரால உள்ளம் அமைதி பெறுதுண்டா சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லும் பொழுது அமைதி பெறுதுன்னு நாங்க நினைக்கிறோம். ஒரு பாவத்தில் இருந்து எங்களை விடுவிக்கிறது அல்லாஹ்வுடைய திக்ர்னு நினைக்கிறோம். அப்படி நினைத்தால், அப்படி சிந்தித்தால், அந்த உண்மையான திக்ரை புரிந்து கொண்டால் பாவத்தில் இருந்து விடுபடுவதனாலும் நிம்மதி கிடைக்கும்.